நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் எப்படி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த ஸ்பைசஸ் போட்டுட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நான் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பே லீஃப் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டு சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இது நல்ல ஜீரணத்துக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம், அதாவது 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணுது, அதை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கலை அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த செட்டிநாடு சிக்கன் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கி ஆகணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மசாலா, அதாவது கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம சிக்கனை போடுறோம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 தடவை நான் நல்லா கழுவியிருக்கேன். ஸோ கழுவுனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சிக்கனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா அது அந்த சிக்கன் ரோஸ்ட் ஆகிறதுக்கு இந்த கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி ஒரு 50% வந்து நல்லா வந்து வேகணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போன்லெஸ்ஸும் போடலாம், போனோடையும் போடலாம். போன்லெஸ் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ 15 நிமிஷம் வேகணும். இதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் சோம்பு, கொத்தமல்லி, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து மிளகு, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் நான் கசகசா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காயும் முந்திரியும் போட்டிருக்கேன். இப்போ வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டார் அனீஸ் நான் போட்டிருக்கேன், அதாவது அன்னாசிப்பூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதெல்லாம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபைனான பேஸ்ட் மாதிரியோ இல்லை கரகரப்பாவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து கிரேவி மாதிரியும் வைக்கலாம், இல்லை திக்காகவும் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் திக்காக பண்ண போகிறேன். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இடையில மூடி வச்சு நம்ம எடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அப்படி மிக்ஸ் பண்ணலைன்னா கீழே அடி பிடிச்சிரும். நல்லா திக்காகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு கிரேவி மாதிரி பண்ணல, திக்காக இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான செட்டிநாடு சிக்கன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா திக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கொத்தமல்லி நீங்கள் வந்து கறிவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் திணைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ராகி களிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.